நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். ஏழை என்று என்னை தள்ளாமல் மீட்டாரே, ஏழை என்று என்னை தள்ளாமல் மீட்டாரே. பாவம் போக்கும் சுத்தர் ஈந்தார் புது வாழ்வினை. பாவம் போக்கும் சுத்தர் ஈந்தார் புது வாழ்வினை. கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். பாடுபட்ட நேசர் தள்ளாமல் மீட்டாரே. பாடுபட்ட நேசர் தள்ளாமல் மீட்டாரே. பாதம் வந்த என்னை ஏற்றார் கனிவுடனே. பாதம் வந்த என்னை ஏற்றார் கனிவுடனே. கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். சேற்றில் உழன்ற என்னை தூக்கி மீட்டாரே. சேற்றில் உழன்ற என்னை தூக்கி மீட்டாரே. இரத்தம் கொண்டு என்னை சுத்தமாக்கினார். தம் இரத்தம் கொண்டு என்னை சுத்தமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காருண்ய தேவனின் கிருபைக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஊழியத்தின் பாதையில் உள்ள சாட்சிகளை உள்ளடக்கியது. நாங்கள் கண்ட கேட்ட காரியங்களை சாட்சியாக உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்பி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு முறை ஒரு சகோதரி, ஒரு நர்ஸ் சகோதரி ஜெபிக்க வந்தார்கள். அவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவள் ஜெபிக்க வந்த பொழுது ஒரு இரவு முழுவதும் அந்த மகளுக்குள் இருந்த ஆவி வெளியேறவில்லை. ஆடு பாம்பை ஆடு என்று சொல்லி
என்னுடைய ரூமை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தார்கள். 6 நபர்களாய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அது ஒரு 10:30 மணி இருக்கும் இரவிலே. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கடந்து போய்விட்டார்கள். காலையில் 6:30 மணிக்கு செய்தி தர வேண்டும். இந்த நிகழ்ச்சி நேரத்திலே 4 மணி அளவிலே கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தாவே, இந்த அம்மாக்குள்ளே சகோதரிக்குள்ளே இருக்கிற பிசாசு போல் என்ன சரி எனக்கும் தெரியல, ஒரு வெளிப்பாடு இல்லை, இவங்களுக்கு என்ன சொல்லி நீ ஜெபிக்கிறன்னு தெரியல, எனக்கும் டயர்டாக இருக்குது, 6:30 மணிக்கு செய்தி தர வேண்டும், கர்த்தாவே எனக்கு இறங்குன்னு சொல்லி கேட்டேன். ஜெபம் பண்ண உடனே எனக்கு ஒரே ஒரு லட்டு மட்டும் தெரிஞ்சுது. கண்களுக்கு முன்பாக ஒரு லட்டு. இது என்ன லட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு அப்புறம் லட்டு சாப்பிட்டதுனால இந்த அம்மாவுக்குள்ளே வந்த பாம்பின் ஆவியே நீ வெளியேறின. அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த ஆவி ஒரே சத்தம் போட்டு வெளியேறிடுச்சு. அந்த அம்மா புத்தி தெளிவடைஞ்சிருந்தாங்க. கேட்டேன், என்னம்மா ஒரே ஒரு லட்டுன்றீங்க, என்னது அப்படின்னு. இல்லைங்க, என்னுடைய வீடு அங்கே இருக்கு, நான் ரூமில் தங்கியிருந்தோம், என் ரூம்மேட்டு தீபாவளி நாளைக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு எனக்கு துணையாக வான்னு கேட்டாங்க. போகிற வழியில் ஒரு கடையில் எனக்கு லட்டு வாங்கி கொடுத்தாங்க 1/2 கிலோ. நான் இது நம்ம சாப்பிட்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் எண்ணினேன். சரின்னு சொல்லி எல்லா லட்டையும் போட்டுட்டேன் குப்பையில். ஆனால் ஒரே ஒரு லட்டை மட்டும் டேஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு டேஸ்ட் பண்ண உடனே எனக்குள்ள இந்த பிரச்சனை வந்தது தெரிஞ்சுது. இப்போ அவங்க விடுதலையான பிறகு ஒரு தெளிவு வந்தது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக செய்யப்படுற பொருளை சாப்பிடக்கூடாது, மற்ற நாளில் அவங்க கொடுக்குறத சாப்பிட்டா ஒன்றாக சிஸ்டர் ஆலோசனை கூறி அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவளோடு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி மீண்டுமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் மனதிறங்கினார். நம்மளுடைய வாழ்க்கையிலே தடையான குழந்தை பாக்கியமும் துரிதமாய் கிடைத்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அறியாதபடி, தேவனுடைய நியமனங்களை உணராதபடி, தன்னுடைய இஷ்டம் போல காரியங்களை செய்வதனாலே, சாப்பிடுவதனாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனால் அருளப்பட இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்கு முன்னாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ரைட்டு, அது நல்லது. ஆனால் அந்த கொடுக்கப்படுகிற பொருள், சாப்பிட கொடுக்கக்கூடிய பொருள் என்ன காரணத்தினால் செய்யப்பட்டது? பண்டிகைக்காக என்று சொன்னால் அதை நாம் தவிர்க்க வேண்டும். அல்லது வீட்டிலே ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, மகிழ்ச்சிக்காக ஒரு பர்த்டே என்று சொல்லி இருக்கும் என்று சொன்னால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நன்கு அறிந்து நாம் எல்லாவற்றிலும் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாவே, நாங்கள் எதிலும் கவனமாக இருக்கத்தக்கதான ஞானம் இருத்தார். வீணானவர்களையும் வேதனை உண்டாக்குகிற காரியங்களையும் நாங்கள் சாப்பிட்டு, நாங்கள் உண்டு அல்லது பருகி வேதனை அடையாதபடி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய அன்பின் பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டுங்க தாவே. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், உம்முடைய சந்தோஷம் நிறைந்து பெருகட்டுங்க தாவே. கிருபையாயிரும், காத்துக்கொள்ளுங்க தாவே. சாட்சிகளையே கேட்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும்
உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.